ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய 2 days vlog தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கெண்ட்ஸில் தான் டைம் இருக்கும். அதனால கொஞ்சம் காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங்கும் போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பாட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் செடியெலாம் வைக்கணுங்கிறதுக்காக கையோடையே பார்த்திங்கன்னா அதுக்கும் பாட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெகுலராகலாம் போகிறது இல்லைங்க. வீக்கெண்ட்ஸ் டைம் கிடைக்கும் போது போயிட்டு வந்துடுறது வாக்கிங். வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பாட்ஸ்லாம் கையோடையே மாற்றி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட் தான் ரொம்பவே பார்த்திங்கன்னா படர்ந்து வந்துருச்சு. சின்னோண்டு அந்த இதில் இருந்தனால அந்த பாட்ஸில் வச்சனால என்னமோ தெரில, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுனால கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு கையோடையே பார்த்திங்கன்னா புதினா செடியுமே நல்லாவே வளர்ந்துருச்சு. எந்த அளவுக்கு பார்த்திங்களா வேர் வந்திருக்கு. சரி, அதையும் பார்த்திங்கன்னா கையோடையே மாற்றி வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிட்டேன். வெறும் நான் தண்ணியில் தாங்க போட்டு வச்சுருந்தேன். இந்த வெறும் நம்ம ஆஞ்சிட்டு இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நல்லாவே வேர் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு இதில் மாற்றிட்டேன். ஒரு வழியாக ரெண்டையுமே மாற்றி வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற அந்த செடி பார்த்திங்கன்னா கம்மி தான். கொஞ்சம் மேரிகோல்டு பார்த்திங்களா, அந்த செடி ஒன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் மணி பிளான்ட்டு, புதினா, அப்புறம் ஒரு இதில் வெந்தயக்கீரை கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. சரி, எல்லாம் முடித்த கையோடையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஃபஸ்ட்டு வந்தோடனே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் இல்லைங்க. கொஞ்சம் தொடச்சிட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த எல்லாமே தொடச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே அடுக்கி வச்சிடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இந்த சைடு எப்போவுமே பார்த்திங்கன்னா பெரிய டப்பாலாம் மேலே எடுத்து வச்சுருவேன். சின்ன டப்பாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இந்த ரேக்கில் எப்போவுமே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா முக்கால்வாசி நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுன்றனால இது எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இந்த ரேக்கில் நான் எடுத்து வச்சுப்பேங்க. முக்கால்வாசி இங்கே பார்த்திங்கன்னா ரவா, இப்போ இட்லி பொடி அந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது ரோவில் எப்போவுமே நான் அடுக்கி வச்சுருவேன். என்னென்னலாம் பேசிக்காக நம்ம தேவைப்படுதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு, கடல மாவு அந்த மாதிரி திங்ஸும், கீழே பார்த்திங்கன்னா நட்ஸும், மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருவேங்க. எது எது அடிக்கடி நம்ம எடுக்கிறோமோ அதை மட்டும் நான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தயிர் டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் தான் மாற்றினேன், மிச்சது எதுவுமே மாற்றலை. அதோடய கொஞ்சம் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலைல பார்த்திங்கன்னா மார்னிங்கும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு நேற்றே கொஞ்சம் சன்னா ஊற வச்சுருந்தேங்க. கொஞ்சம் பூரி போட்டுட்டு சன்னா மசாலா பண்ணலான்னு தான் காலையில் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் பூரியும் மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னாக்கும் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை அரைச்சிக்கிறேங்க. மசாலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சேர்க்கல. கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும் தான் நான் சன்னா மசாலுக்கு எப்போவுமே சேர்க்குறது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதை வேக வச்ச சன்னா கொஞ்சம் நான் வந்து எப்போவுமே மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி போடுவேன். எப்போ அந்த திக்னஸ் கிடைக்கும். பசங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த சம்டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்த சன்னா. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவியோடையே நம்ம மிக்ஸ் பண்ணி தரும்போது கொஞ்சம் சாப்பிட்ருவாங்களேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செய்வேங்க. பூரிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சன்னா ஒரு பக்கம் ரெடியானாலே பார்த்திங்கன்னா பூரியும் நம்ம போட்டு எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பூரியும் போட ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றனால அவங்க தான் பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மதியானம் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நெத்திலி கருவாடு போட்டு இன்றைக்கி சிம்பிளாக தொக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் முட்டை அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பொடியாக நல்லா வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி கிட்ட நான் எடுத்திருக்கேங்க. ஏன்னா தொக்கு நம்ம பண்ணுறதுக்கு நிறையா தக்காளி சேர்த்தா தான் நல்லாயிருக்குன்றனால தக்காளி நிறையாவே நான் சேர்த்துருக்கேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவுக்குமே நான் இன்றைக்கி அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மாவுக்குமே ஊற வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கிள்ளியே தான் வாங்கியிருந்தாங்க. அதனால் நம்ம ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கருவாடு சேர்த்து ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் பண்ணியிருந்தேங்க இன்றைக்கி தொக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசிக்கும் நான் போட்டு
அரைச்சிட்டு ஒரு 1 ஹவர் ஆகுங்க எனக்கு. இதுக்கு நான் என்ன ரேஷியோ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கப் இட்லி அரிசி, 1 கப் பார்த்திங்கன்னா பச்சரிசி, 1 கப் பார்த்திங்கன்னா உளுந்து, கொஞ்சம் 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இட்லி நான் அரைப்பேன். நல்லா இட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விலாக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து காலையில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்து, அது கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாட்லாக் என்னோடய பொண்ணோட ஸ்கூலில் அதுக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி, அவளுக்கு பொடி இட்லியா சிம்பிளாகவே இன்றைக்கி நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு, தோசை பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டேன். ஏன்னா அன்றைக்கி பாட்லாக்கு வேறு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்ததுன்றனால சிம்பிளாகவே பார்த்திங்கன்னா அவளுக்கு நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஃப்ரூட்ஸே அவளுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துருவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாட்லாக்குக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் கூடவே பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா வடித்து கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பக்கம் அதையும் நல்லா ஆற வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைட் ரைஸ்க்கும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீன்ஸ், கேரட்டு, கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர், அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நான் இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்பவே ஃப்ரைட் ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நான் சைட் பை சைட் எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீருக்கும் பார்த்திங்கன்னா போட்டு எல்லாமே நல்லா கரெக்டாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா இங்கே என்ன பார்த்திங்கன்னா காரம் ரொம்பவே சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்கள பொறுத்த வரைக்கும் 1/2 ஸ்பூனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசின்னு தான் சொல்லுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நிறைய பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷஸ் தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. கொஞ்சம் பார்த்திங்கன்னா சாலட்டு, அப்புறம் ப்ரெட் ஆம்லேட், சன்னா, அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரோட்டா, அதே மாதிரி சிப்ஸு, ப்ரௌனி, கொஞ்சம் கேக்கு, அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பசங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்களோட டேஸ் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends. Thanks for watching.